Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 1 Electrostatics உள்ள important numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் example 1.24 எப்படி solve பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னன்னா dielectric strength of air is 3 × 10 to the power 6 volt per meter. Suppose the radius of a hollow sphere in the Van de Graaff generator R is equal to 0.5 meter. Calculate the maximum potential difference created by this Van de Graaff generator. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா dielectric strength of air is 3 × 10 to the power 6 volt per meter. அதாவது இதுதான் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தட் கேன் பி அப்ளைடு. ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து Van de Graaff ஜெனரேட்டரில் உள்ள ஹாலோ ஸ்பியர்னுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த Van de Graaff ஜெனரேட்டர் எவ்வளவு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நவ் லெட் அஸ் see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 10 to the power 6 volt per meter. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.5 மீட்டர். நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா ஃபார்முலா டு பி யூஸ்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதலாம்னா V இஸ் ஈக்குவல் டு E × R. இங்கே Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், Rங்கிறது டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது ரேடியஸ். From this formula we can write V max is equal to E max into R. What is the value of E max? Maximum electric field, which is 3 × 10 to the power 6 into what is the value of radius? Value of radius is 0.5. So 3 as 0.5 ஆல் multiply பண்ணா we will get 1.5. இந்த 10 to the power 6 எழுதிக்கணும். So this is a maximum potential difference. Unit of potential difference is volt. So this is a maximum potential difference created by the Van de Graaff generator. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe to the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.